நம்ம பார்க்க போகிறது நம்மளுக்கு வெயில் காலத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய தர்பூசணி பழம் ஜூஸ் தான் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். யூஷுவலாகவே வந்து தர்பூசணி பழம் ஒரு சில பழம் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ அதை அப்படியே கட் பண்ணி நம்ம கடிச்சு சாப்பிட்றலாம். சிலது வந்து ரொம்ப சப்புன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கே வந்து லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் அதை நம்ம என்ன பண்ணலான்னா ஜூஸ் மாதிரி அடித்து குடித்தோன்னு சொன்னால் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஜூஸ் அடிக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா காயை கட் பண்ணி ஸ்லைசஸாக பீசஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சி துண்டும் கொஞ்சமாக புதினா இலைகளையும் போட்டுட்டு அதோடு சேர்த்து சுகர் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டான்றவங்க அப்படியே குடிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே குடிச்சிக்கலாம். ஸோ சுகர் போடுறதா இருந்தால் தேவையான அளவுக்கு சுகரை போட்டுக்கோங்க. அண்ட் ஐஸ் க்யூப் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டான்னா அதுவும் ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம். ஸோ மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன், ஜிஞ்சர் அண்ட் மின்ட் லீவ்ஸ், இது மூணுமே வந்து கம்பல்சரியாக போட்டு அடிச்சுக்கணும். போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு எடுத்து சர்வ் பண்ணி குடித்தோன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.